அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை தீபம் அன்று வீட்டில் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருக்கார்த்திகை தீப நாளில் நிச்சயம் நாம் அனைவரும் தீபமேற்ற வேண்டும். கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகை வருகிறது. இந்த கார்த்திகை தீபமானது மாபெரும் சிறப்புக்குரியது. கார்த்திகை மாதம் என்பது தீபங்களை ஏற்றி வழிபடக்கூடிய அற்புதமான மாதமாகும். கார்த்திகை மாதம் முழுவதும் தீபமேற்ற முடியவில்லை என்றாலும் இந்த கார்த்திகை மாத இந்த திருக்கார்த்திகை நாளில் நிச்சயம் தீபமேற்றி வழிபட வேண்டும். முக்கியமாக கார்த்திகை மாதம் என்றாலே அந்த அனைத்து மாதம் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டாக வேண்டும் என்ற ஒரு நியதி பழங்காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டது. தற்சமயம் இந்த நேரத்தில் அவ்வாறு எவரும் கடைபிடிக்க முன் வரவில்லை. ஆதலால் அந்த மாதம் முழுவதும் அடைய வேண்டிய பலனை இந்த திருக்கார்த்திகை நாளில் நிச்சயம் தீபம் ஏற்றி வழிபட்டால் கிடைக்கப்பெறும். அன்றைய தினம் நாம் இன்முகத்தோடு ஏற்றும் தீபமானது நம் வாழ்வில் இன்பத்தை வாரி வழங்கும். கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை வருகிறது. இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபத் திருநாள் 3/12/2025 புதன்கிழமையான இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாம் வீட்டில் விளக்கேற்றும் போது எந்த திசையை நோக்கி விளக்கேற்றுகிறோமோ அதற்கேற்ற பலனை நாம் கண்டிப்பாக அடையலாம். கிழக்கு நோக்கி நாம் தீபம் ஏற்றும் போது துன்பங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் கிடைக்கும். மேற்கு நோக்கி நாம் தீபம் ஏற்றுகின்ற போது கடன் தொல்லைகள் தீர்ந்து நம் வாழ்க்கையில் செல்வம் சேரும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றும் போது சுபகாரியங்கள் அனைத்தும் நமக்கு நடக்கப்பெறும். குறிப்பாக நீங்கள் இந்த நாட்கள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை முழு மனதோடு வணங்க வேண்டும். இந்த தீப திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் விளக்கேற்ற உகந்த நேரம் மாபெரும் சிறப்பம்சத்தை உடைய இந்த நேரத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது முக்கியமாகும். முக்கியமாக தீபாவளி, பொங்கல் பண்டிகை போன்று இந்து மக்கள் கொண்டாடும் திருநாள் தான் தீபத் திருநாள். இந்த நாள் மக்கள் அனைவரும் வீடு எங்கும் விளக்கேற்றி பாரம்பரிய சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பது கட்டாயம். இந்த தீபத் திருநாளில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதுதான் திருவண்ணாமலை தீபமாகும். பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக அண்ணாமலையார் கோவில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் இந்த தீபம் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பொதுமக்கள் அனைவரும் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் என்பொரு நியதி இருக்கிறது. தீபத் திருவிழா 2025 டிசம்பர் 3 இன்று புதன்கிழமையில் சிறப்பாக இருக்கிறது. இந்த தினத்தில் அண்ணாமலையார் அக்னி வடிவமாக காட்சியளிப்பதாக ஜோதித்துடர் உள்ளிருக்கிறது. விளக்கேற்ற உகந்த நேரமான மாலை, அதாவது மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்து விட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகள் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளில் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளில் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி மக்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறையாகும். அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். குறைந்தபட்சம் 9 விளக்காவது ஏற்றுவது நியதியாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன்பு ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பது ஐதீகமாகும். வாசலின் இரு முனைகளில் வைக்கப்படும் 2 விளக்குகள் மட்டும் புதிதாக இருப்பதே கட்டாயம். மீதமுள்ள இடங்களில் பழைய விளக்குகள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் விளக்குகளை முதல் நாளை சுத்தம் செய்து வைத்து விட வேண்டும் என்பது இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த நாட்களில் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு கண்டிப்பாக இந்த திருக்கார்த்திகை தீப நாளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பது நியதியாகும். முக்கியமாக இந்த தீபத் திருநாளில் அதேபோல் பால், வெல்லம், அரிசி, பருப்பு, எண்ணெய், மஞ்சள் ஆகிய பொருட்களை வீட்டில் விளக்கு வைத்த பின் சென்று வாங்கி வரக்கூடாது. இந்த பொருட்களை கடையில் பணம் இல்லாமல் கடனாகும் இந்த திருக்கார்த்திகை நாட்களில் வாங்கக்கூடாது. திருக்கார்த்திகை நாளன்று கட்டாயம் அனைவர் வீட்டிலும் மாலையில் விளக்கேற்ற வேண்டும்.
விளக்கு வைத்த பிறகு வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் செல்வது என்பது அபசகுணமான செயலாகவே இந்த இடத்தில் இருக்கிறது. முக்கியமாக அனைவரது வீடுகளும் திருக்கார்த்திகையினால் கொண்டாடப்படும் இந்த நாளில் முக்கியமாக விஷயங்களை செய்து செல்வ செழிப்புகளை உண்டாக்க வேண்டும். இந்த கார்த்திகை நாட்கள் தீபம் ஏற்றப்படும் போது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அன்னைக்கு இடபாகத்தை அருளி மகா மோட்சம் கொடுத்த நாள்தான் இந்த தீபாவளி தீப நாளாகும். ஒளி வடிவான இறைவன் தீபம் ஏற்றி வழிபடும் போது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவது மிக சிறந்த பலன் தரும் என்கின்றன. எத்தனையோ அரசர்கள் கோவில்கள் தீபம் ஏற்றுவதை மிக சிறந்ததாக திருப்பணியாக செய்துள்ளனர். எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்கள் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வில் ஒளிமயமாக்கும். விளக்கின ஏற்றி வைப்பதோடு இதோ முக்கியமாக அனைத்தையும் நினைந்து வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு ஆவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்கள் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக 2 நாட்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருமாயின் 2வது ஒரு நாளில் கொண்டாடுவது மாபெரும் மரபு. தீபஜோதி பரம்பிரம்மஹ தீபஜோதி ஜனார்தன என்னும் அந்த பாடலை பாடி மனதில் அனைத்தையும் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் பெண்கள் பாட வேண்டிய அனைத்தையும் மங்களகரமான லக்ஷ்மி தேவியை மனதில் நினைத்து கொண்டு முழு மனதோடு வேண்ட வேண்டும். அனைத்தும் நல்லபடியாகவே நடைபெறும் என்பது ஐதீகமாகும். நாங்கள் கூறும் இந்த அனைத்து செயல்களிலும் வீடுகளில் கட்டாயம் இந்த திருக்கார்த்திகை நாளில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.